இன்னைக்கான மினி விலாக் இல்ல மினி விருந்து பார்க்கலாமா? இது சண்டே அன்னைக்கு எடுத்தது. விருந்து யாருக்குன்னு பாருங்களேன். யூசுவலா ஃப்ரைடே மாரி சண்டேவும் ஸ்பெஷலா பண்றது. முதல் நாளே இவங்க சொல்லிட்டாங்க, சண்டே மதியானம் எனக்கு வெளியில சாப்பாடு இருக்கு. நான் வீட்டுக்கு வரமாட்டேன்னு. சரி நானும் பிள்ளைங்களும் தானே சிம்பிளா ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள ஆசிரியர் சொன்னா நான் ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கேன்னு. சின்ன பிள்ளைங்க விளையாட்டா சொல்றாங்களா என்னன்னு தெரியல. அவங்க அம்மாலாம் விடுறாங்களான்னு தெரியல. காலையில ஒரு தடவை ஃபோன் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னேன். கால் பண்ணும்போது வந்துட்டு இருக்கிறதா சொன்னாங்க. ஆல்ரெடி பிள்ளைங்க வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. நான் தான் அவங்கக்கிட்ட உங்களை வீடியோ எடுத்துக்கவா இந்த மாதிரி யூடியூப்பில் போடவான்னு பர்மிஷன் கேட்டுட்டு மறுபடியும் வர சொல்லி எடுத்துகிட்டு இருந்தேன். நான் அவங்கக்கிட்ட பேசினேன்னு ஈஸியாக சொல்கிறேன், ஆனால் ஹிந்தி தெரிஞ்சவங்கப்பா. நான் பேசினதே கேசையே நல்லா இருக்கீங்களா, அச்சா அச்சா, டீகே டீகே, இதை வச்சே தான் நாள் பூரா ஓட்டியிருக்கேன். வேறு ஏதாவது கேட்கணும் சொல்லணும் அப்படின்னா ஆசிரியர்கிட்ட சொல்லி தான் டிரான்ஸ்லேட் பண்ண சொன்னது. ஹிந்தி தெரியாமல் நான் படுற பாடு இருக்குங்களே. ஆசிரியர் ஹிந்தி பேசி நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். ஆனால் அர்ஷான் அந்த பசங்கள்கிட்ட நாள் பூரா ஹிந்தி பேசினதை அன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைமாக பார்த்தேன். இங்கே அந்தமான் பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டேட்காரங்களும் மிக்சடாக இருப்பாங்க. மேஜராக ஹிந்தி தெரிஞ்சிட்டா போதும், பொழைச்சிக்கலாம். சரி பிள்ளைங்க வராங்க, என்ன பண்ணலாம்? சிக்கன் எடுக்கிறோம், பிரியாணி பண்ணுறோம். எந்த மாதிரி பிரியாணி பண்ணணும்? 2 பசங்க, வேறு வேறு ஃபேமிலி. நம்ம தமிழ்நாட்டு பிரியாணி பிடிக்குமானும் தெரியல, அதுவும் காரம் சாப்பிடுவாங்களானும் தெரியல. நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி யோசிப்போமோ அதே மாதிரி தான் யோசிக்கணும் இல்லையா? அப்போ தான் ஹைதராபாத் பிரியாணி சூஸ் பண்ணேன். இங்கே அந்தமானில் மோஸ்ட்லி எல்லோரும் பாஸ்மதி அரிசி தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரெசிபியை நான் ரீசெண்டாக தான் ஷேர் பண்ணேன். இந்த ஷார்ட்ஸோட டைட்டிலுக்கு மேலே லிங்க் இருக்குது. நான் பண்ணதில் காரம் கம்மியாக தான் போட்டிருந்தேன். நீங்கள் நிறையா பேர் ட்ரை பண்ணுறதா எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காரத்தை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மற்ற ப்ரொசீஜர் எல்லாமே சேம், பக்கா இதே மாதிரி தான். நான் தம் போட்டு முடித்தேன். கரெக்டாக அஸ்பரும் முழிச்சிட்டான். வந்த பிள்ளைங்க 2 பேருமே பிரியாணி சூப்பராக இருக்குது, நாங்கள் காரம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு விரும்பி சாப்பிட்டாங்க. ஒரு பையன் மட்டும் சொன்னாங்க, செஞ்ச கீர் அவங்க நாணி செய்கிற மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு. எனக்கு அது கொஞ்சம் டச்சிங்காக இருந்துச்சு. சின்ன பிள்ளைங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா? இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக வீட்டில் வச்சு பார்க்கும்போது நம்ம கேங்கு ஞாபகம் வந்துருச்சு. நாங்களும் இப்போ வரைக்கும் கான்டாக்டில் இருக்கோம். ஆனாலும் நம்ம இருக்கிற சுச்சுவேஷனில் நான் ஏதாவது பேசணும், சொல்லணும், ஷேர் பண்ணணும் அப்படின்னா இப்போ கூட என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா. அப்படின்னா அந்த ஃப்ரெண்டு யாருங்கிறத கட்டாயம் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இவங்க வீட்டில் இருந்து அஸ்பரை பார்த்துருந்தா இன்னும் 1-2 ஐட்டம்ஸ் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணியிருந்திருப்பேன். ஆனாலும் பிள்ளைங்க சாப்பிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு திருப்தியாக சொல்லியிருந்தாங்க. இந்த மினி விருந்தில் கோதுமை குருணையில் கீர், வெங்காய பச்சடி, முட்டை, ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி, இப்படி தான் எங்களுக்கு சண்டே போச்சு. இந்த ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.